காவியை போல் கொண்ட கழுகுமாமலை இருந்து வருகிறேன். தந்தையின் பேர் அந்தவிடன், தாயின் பேர் பந்தவடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமணி வேடன். அம்மாடு எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மடமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டியை அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியை பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது ஏனோ தெரியவில்லை. என்னை கண்டது மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் நோக்கத்திலே உள்ளே முற்பட்டேன். அவர்கள் இருவரும் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்டேன். என் தங்கச்சி வள்ளி இருக்கு, நீங்க முதல்ல என் தங்கச்சியை பிடிச்சிங்கன்னா தான் மான்குட்டியை பிடிக்க முடியும். அதாவது இடத்திற்கு தலைவி நீங்க. எந்த குட்டி வேணாலும் என் தங்கச்சிட்ட சொல்லுங்க, அது ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அது எந்த குட்டி வேணாலும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் நீங்க அண்ணன் சொன்னாங்க. அவங்க வந்து உங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம சந்திக்கிறதுக்கு. இப்ப நீங்க நான் மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும், அவ்வளவுதான். நான் ஏற்பாடு பண்ணணும். இந்த வாழ்க்கைனாவே ஒன்றை ஒன்று சார்ந்ததுதானே வாழ்க்கை. ஒன்றோட ஒன்று சேர்ந்தாதான். ஒன்றை சாராத வாழ்க்கை கிடையாது. நம்மளா தனியா பாட முடியாது, அதுக்கு இசை வேணும். நம்மளா தனியா பாட முடியாது, அதுக்குன்னு ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கியா தனியா அமைக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு திருவிழா வேணும். திருவிழான்னு தனியா வைக்க முடியாது, அதுக்குன்னு சாமி வேணும். சாமின்னே திருவிழாவே இருந்தாலும் அதுக்குன்னு செலவு பண்றதுக்கு பணம் வேணும். ஒன்றை சார்ந்ததுதான் வாழ்க்கை. அதுபோல இப்ப அவங்க வந்து உங்களை என்கிட்ட விட்டுருக்காங்க. என்னட்ட மான்குட்டி என் தங்கச்சிட்ட கேளுங்க. பயமா? பயம்தான், அது ஒரு வகையில பயம்தான். யாராவது பாக்குறவங்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அவன் பேசிட்டு இருக்காண்டா, அப்ப அவன் நல்லவன் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கத்தானே செய்யணும். அது பெண்களுக்கு மட்டுமே ஒழுக்கம் கிடையாது, ஆண்களுக்கு இருக்கதான் செய்யுது. என்னன்னு தெரியல, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்தாலும் பேசிட்டு இருந்தா அப்படின்னா அங்க பொம்பளை பிள்ளை பேர் மட்டும் கிடையாது, பையனோட பேர் தான் கிடையாது. அப்படிப்பட்ட பையனாவே அப்படின்னு ஒரு முத்திர ஊத்துருவாங்கல்ல, அந்த பயம் உங்களுக்கு இல்ல. எனக்கு இருக்குங்க. அப்புறம் என்ன சொல்றீங்களா பயப்படுற மாதிரி தெரியுதுன்னு? இல்ல நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பயம் இருக்குன்றீங்க. இல்ல எங்க அண்ணன்ட்ட கேட்டீங்க. நான் ஆம்பளை. ஆமா நான் போனேன், அம்மா வள்ளிக்கிட்ட தான் போனேன், பேசினேன், மான்குட்டியை கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க அது மாதிரி ஆமா நான் வேடுபட்ட தான் போனேன் அப்படிதான் போவேன். அது எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் மான்குட்டி தேடி வந்திருக்காரு, மானு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன என் மேல எந்த தவறும் கிடையாதுன்னு நிரூபிப்போம். அந்த மானுக்குள்ள பெருமைகளை சொல்றேன், கேளுங்கள். விருதியம் குமரி இடை விளங்கும் திருநாடு, விளங்கும் விருந்தராடிருந்த திருநாடு, எங்கள் திராவிடம் நாடு, இந்த மாலை தேடி வந்தேன், இந்த வனந்தனை நாடி வந்தேன், இந்த மாலை தேடி வந்தேன், இந்த வனந்தனை நாடி வந்தேன். நாள் வகை குணம் கொண்டு பெண்கள் தரம் கொண்டு விளங்கும் வள்ளி மாலை, எங்கள் மாலை அழகு மாலை வள்ளி மாலை தேடி வந்தேன், இந்த வனந்தனை நாடி வந்தேன். விளையாடும் பொய்கை அழியாத வைகை இசைதோறும் இசைவாடும் தாய்நாடு, எங்கள் திராவிட பொன்னாடு, எங்களை வாழும் திருநாடு. விளையாட செய்து சுவையோடு பரிமாற செய்திடுவாய், எங்கள் மாலை அழகு மாலை வள்ளி மாலை தேடி வந்தேன், இந்த வனந்தனை நாடி வந்தேன்.
எனக்கு சொந்தமானது. சரி, உங்க இடத்துல உங்களுடைய அனுமதி இல்லாம நான் உள்ள நுழைஞ்சேன்னா அனுமதி இல்லாம நீங்க காவல் பார்த்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். கண்டிப்பா எல்லாரும் அத்தனை பேர் காவல் பார்த்து என்னையா பண்றது? அதானே. ஒருத்தர் வந்து உள்ள நுழைஞ்சிட்டாரியா. ராமன் வந்து எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும், ஆமா, மகாசுடைய அவதாரம் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. எவ்வளவு பலம் வாய்ந்தவர். ஒரே ஒரு அம்புல 7 மரத்தையும் தொலைச்சிட்டு போற மாதிரி. அந்த மரமும் நேரா இல்லையா, அந்த மரம் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சான். இந்த மரத்துல விட்டாரா, இதுல குத்தி இங்க குத்தி அங்க குத்தி இங்க குத்தி இப்படி 7 மரத்தை குத்தி அவ்வளவு பெரிய வல்லமை வாய்ந்தவர். தாடகி என்கின்ற அரக்கிய வதம் செய்தவர். அப்படிப்பட்ட ராமனா அவ்வளவு திறமையா இருந்தாலும் கூட அவர் மனைவியவே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ராவணன் எப்படி வந்தான்? யாராரு கூட்டு வந்தான்? தண்ணியா வந்தான். ஆமா, பாலம் கட்டல, கடலுக்கு இடையில பாரத கூட்டத்தெல்லாம் கூட்டல, தனி மனிதனாக வந்தா சீதையை சிறை எடுத்து கொண்டு போனான். அதுவும் பர்ணசாலையோட பேத்து கொண்டுட்டு போயிருக்கான். ஆமா, எப்படி தனியா பாலம் கட்டாம வந்திருக்க முடியும்? அது எப்படி பாலம் கட்டாம வந்திருக்க முடியும்? கடல்ல நடந்து வர முடியாது. ஆமா, திருப்பி நடந்து போக முடியாது. போக முடியாது. மகாசுடைய அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே அவரே பாலம் கட்டி தான் போனாரு. சேது பந்தம்னு ஒரு பாலத்தை அமைச்சு அதுக்கப்புறம் தான் அவரே போனாரு. வானர கூட்டத்தெல்லாம் கொண்டு போய் பல மாதங்கள் அந்த பாலத்தை கட்டி கல்களை போட்டு அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் தண்டப்பட்டு. ஆனா ராவண பாலமே இல்லாத பொழுது எப்படி வந்திருப்பான் அப்படிங்கிற என்னைக்காவது நீங்க மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அது என்னைக்காச்சும் மல்லாக்கப்படுத்து இது என்ன அப்படி ஒண்ணு சொல்றாங்களே, அப்ப ராவணன் எப்படி வந்திருப்பான், எப்படி கொண்டு போயிருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணி பாத்திருக்கீங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்க, யோசனை பண்ணிருப்பீங்க. உங்க மாப்பிள்ளைங்க வந்திருந்தா ஐயாவுடைய தாங்கள் தேடி வந்த மாதிரி அழகா சொன்னீங்க. ராமணேஸ்வரனாகப்பட்டவன் வந்து ராமனே வந்து மகாவிஷ்ணு தான் ராமன் அவதாரம். ஆனா ராமனே வந்து சேதுபாலம் கட்டி தான் சீதையை சிறை மீட்டி கொண்டு வந்தார். ஆனா பாலமே கட்டாம எப்படி வந்து கடலை தாண்டி எப்படி ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து கொண்டு போயிருப்பான்? ராமன், லட்சுமணன், சீதை இவங்க 3 பேரும் வனவாசம் போறாங்க. வனவாசம் போகும் பொழுது பஞ்சமணி என்ற இடத்துல தான் தங்கியிருக்காங்க. பஞ்சமணி என்ற இடத்துல அதுக்கப்புறம் தான் கடல் தாண்டி போகணும். இலங்கைக்கு போகணும்னா தான் கடல் தாண்டி போகணும். பஞ்சமணி என்ற இடத்துல ஆசைப்பட்டா சூப்பனை ஆசைப்பட்டா சூப்பனை ஆசைப்பட்டவனையே அப்ப ராமன் என்ன சொன்னார்? அம்மா எனக்கு திருமணம் முடிச்சாச்சு, என் தம்பி லட்சுமணன் இருக்கா, உனக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்வான்னு சொன்னார். ஆனா சொன்னவனே என்னாச்சு? லட்சுமணன் மேல ஆசைப்பட்டா லட்சுமணன் என்ன பண்ணாரு? மூக்கு காது முடி நாளையும் அறுத்து விரட்டி விட்டார். ராவணேஸ்வரர் சூப்பனை என்ன சொல்லணும்? இவன் என்ன சொன்னா தெரியுங்களா? பஞ்சமணி என்ற இடத்துல ஒரு அழகான ஒரு மகாலட்சுமி ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சேன். அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் என்னை மானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது வேறு, அங்க சொன்னது வேற. ஏன் சொன்னா, எதுக்காக சொன்னா தெரியுமா? லட்சுமணன் மேல ஆசைப்பட்டாங்க. அப்ப மூக்கு காதையெல்லாம் அறுத்து விரட்டி விட்டாச்சுல. அப்ப சொன்னது அவன் வந்து ஆசைப்பட்டு போனதுனால லட்சுமணன் மூக்க அறுத்தான். ஆனா நடந்தது வேற, ராவணேஸ்வரன் இவன் சொன்னது வேற. என்ன காரணத்துக்காக சொன்னான்? அப்ப அங்க காரணம் இருந்துச்சுல, தன்னோட தங்கச்சி புருஷன் பாராம தன்னோட அண்ணன் கொண்டு விட்டானே. இந்த ராவண ஈஸ்வரனுக்கு அடுத்து பட்ட வாங்கினது யாருன்னா ராவணேஸ்வரன் தான். இந்த ராவணேஸ்வரன் அழிக்க யாருனால முடியும்னா ராமன் ஒருவனாலதான் முடியும். அப்ப ராமன் எங்க அண்ணன் வந்து என்னோட புருஷனை கொண்டுட்டான், நீங்க வந்து எங்க அண்ணன் கூட யுத்தம் செய்யுங்க, சண்டை போடுங்கன்னு சொன்னா வருவாரா? வரமாட்டார். அப்ப இப்படி ஆசைப்பட்டு எப்படி போனாலும் அதே போலதான் அவர் வந்தார். அந்த மாதிரி சூப்பனைய ஆசைப்பட்டது வேற, அங்க சொன்னது வேற. ஏன் சொன்னா தன்னோட தங்கச்சி புருஷன் வராம கொண்டு போட்டானே, இவனை பழி வாங்கணும்னு வஞ்ச வச்சு வந்தான். அது மாதிரி பஞ்சவடி என்ற இடத்துல தான் தங்கி இருக்கும் போது ராவணேஸ்வரர் சிறை இடத்தை கொண்டு போனான். அப்ப ராவணேஸ்வரர் சிறை இடத்துக்கு போகணும்னா ராமபாலம் கட்டு தான் போகணும். அப்ப அவர் மட்டும் எப்படி போறாரு? பர்ணசாலையோட பேர்ந்து எடுத்துட்டு இருந்தார். ஆதாயமா கந்தன போறாரு. எப்படி கடல் தாண்டியா போனாரு? கிடையாது. அப்ப ஈஸ்வரனுக்கு அடுத்தப்பட்ட வாங்கினது என்ன? ராவணேஸ்வரன் தான். அனுமன் தான் முத போய் பாக்குறாரு. ஆமா, அனுமன் போனார்னா அவர் வாயுவின் புத்திரன், காற்றோட மகன் தான் அனுமன். ஆமா, 5 1 பெற்றார், 5 1 5 1 தாவி 5 1 பெற்ற அனங்கை கண்ட அயலான் ஊரில் 5 1 வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான்.
இந்த பாட்டுல பாருங்க எவ்வளவு ஒரு செய்திய 5 வருது பத்தியா. 5 ஒன்று பெற்றான். பஞ்சபூதங்கள்ல 5 காத்தோட மகன் தான் வாயு. 5 ஒன்று பெற்றான். காத்தோட மகனான ஒண்ணு வந்துருச்சா? என்ன வந்துருச்சு? காற்று. வாயு வந்துருச்சு. 5 ஒன்றாராக அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல வானம் ஒண்ணு. ஆமா. அந்த வான விதிலாம் போறாரு. 2 வந்துருச்சா? 2 வந்துருச்சு. 5 ஒன்றை தாவி தண்ணீர் கடலை தாண்டாரா? ஆமா. பஞ்சபூதங்கள தண்ணி ஒன்றா? 3. 5 ஒன்று பெற்ற அப்படின்னா பூமாதேவியோட மகதான் சீதாதேவி. நிலம் வந்துருச்சா? பூமி வந்துருச்சு. அனங்கை கண்டு அயலான் ஊரில் 5 ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான். 5 ஒண்ணு என்ன வைக்கிறாரா? தீய வைக்கிறாராம். 5 ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்னு இந்த அனுமன் காற்றோட போனார்னா அவர் வாயுவின் புத்திரன் போனார். ஆனா ராவணேஸ்வரன் அப்பவே புஷ்ப விமானம் வச்சிருந்திருக்கான். விமானம் கண்டுபிடிச்சது இப்ப நம்ம சொல்றோம். ஆனா அப்பவே அவன் புஷ்ப விமானம்னு ஒரு விமானம் வச்சிருந்திருக்கிறான். அந்த விமானத்துல அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தியும் புஷ்ப விமானத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த வானரங்கள் பூரா இவங்களுக்கு பூரா ஒரு சாபம். இந்த வானரங்களுக்கு பூரா நீங்கள் காட்டிலே இறை இல்லாமல் அலைய கிடவது கனி கிழங்குன்னு இறைக்க இங்கே அலைய கிடவுங்கிற சாபத்தை நீக்கணும். அந்த சாபம் நீங்கணும்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகாவிஷ்ணு ராமன அவதாரம் எடுத்து அவர் பாலம் கட்டும் பொழுது அந்த பாலத்திற்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும். அப்பதான் உங்களுக்கு சாப விமோச்சனம். அதனால மனைவியை மட்டும் கொண்டு வர்றது நோக்கம் இல்ல, இந்த வானரங்களுக்கும் சாப விமோச்சனம் கொடுக்கணும். அது ஒரு நோக்கம் பத்தியா? அது போல இப்ப நான் உங்கள்கிட்ட இந்த மான்குட்டி கேட்கிறேன். என்ன நீங்க சொல்றீங்க இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன பயப்படுற மாதிரி இருக்க பேச்சு அப்படின்னா தொழில ஒரு பயம் இருக்கணும். அந்த அண்ணன் மைக்கு அருமையா இருக்கு, அவர் பேச தூங்கலாமே. ஏன் தூங்கல? அவங்க டீச்சர், அவங்க எப்படி பயப்படுவாங்க சொல்லுங்க? அவங்க வேணா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியரா இருக்கலாம். சரி, எனக்கு ஒண்ணு இந்த ஆசிரியர் இல்லையே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆசிரியர்னா எங்க பாருங்க, இந்த தோரணை உங்க அண்ணங்கள்ட்ட வச்சுங்க, உங்க தோழிகள்ட்ட வச்சுங்க, உங்க பள்ளிக்கூடத்துல வச்சுங்க. நீங்க ஆசிரியர் தான், அது எனக்கு தெரியும். தெரியாம என்னோட நீங்க என்னோட இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. மான் யார் மான்குட்டி? நீங்க அதுக்காக டீச்சர்னா எல்லா இடத்துலயும் ஏங்க நான் உங்களை மிரட்டுனா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டனா? உங்க பேச்சு தோரணை அதிகாரம் அல்ல. இல்லங்க, கிடையாதுங்க. ஒரு இடத்துக்கு ஒரு தலைவி என்ற பொறுப்படுத்த இருக்கிறோம்னா நான் பயந்துகிட்டே இருந்தா காமல சிறப்பா பார்க்க முடியுமா? மைசூர் மகாராஜாவுக்கு மைசூர்ல இருந்தா தான் மரியாதை எல்லாம் தெரிஞ்சுங்க. அதனால உங்க இடத்துல மட்டும் மன்னவனுக்கு தன் தேசம் அல்லால் பிற தேசத்துல சாதாரண குடிமகன் தான். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அதனால இங்க நீங்க கூடுதலா படிச்சிருக்கீங்களா, நீங்க வாத்தியாரா இருந்தாலும் நான் சாதாரண மாணவன். சாதாரண மாணவன்னா சாதாரண மாணவன். ஆனா என்கிட்ட பகைச்சுக்கிட்டா சதா ரணமானவன், சாதாரண மாணவன் சதா ரணமானவன். தெரிஞ்ச விஷயம் தான் இது. எதுக்கு உங்க தகப்பனோட சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும். நீங்க அழகா சொன்னீங்க. அன்னைக்கு ராவணேஸ்வரன் சிறையை எடுத்து கொண்டு போயிருக்கா. அவங்க மான்குட்டி அவர் லட்சியத்தோட வளர்ந்தார். ஆனா ராமன் ஆனானப்பட்ட ராமனை மறைஞ்சிருந்து மானம் தொடுத்தார். மான்குட்டிக்கு என்ன சொல்றீங்க? மான்குட்டி இல்லைன்னு சொல்றேன். ஒருவேளை உங்க மான்குட்டி இல்லாதவன் இல்லை, எல்லாம் முடியாது சொல்லாமல் சொல்லி வைத்தான். இல்லாதவன் இல்லை, எல்லாம் முடியாது சொல்லாமல் சொல்லி வைத்தான். இந்த உலகில் எல்லாமே இருக்கு. பார்க்கிற கண்ணோட்டம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா நல்லாவே இருக்கும் தம்பி. நல்லா இல்லன்னு பார்த்தோம்னா நல்லா இல்லாம இருக்கும். பொண்டாட்டி மேல விருப்பமா இருந்துச்சுன்னா அவ குழம்பே நல்லா வைக்காட்டியும் ஆகா நல்லா வச்சிருக்காங்க அப்படிப்பாங்க. என்னடி இன்னைக்கு குழம்பு இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி மேல விருப்பம் இல்லைன்னா அவன் நல்லாவே வச்சிருந்தாலும் குழம்பாடி இதை மனுஷன் திம்பானாடி இன்னைக்கு ஒப்பரோட்ல அப்படிதான் அவனை வளர்த்தாங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப மனசு உங்க மனசு சரி இவ்வளவு தூரம் சொல்றாரு, கூட்டிட்டு போய் ஒரு கூட்டிட்டு போய் காட்டுனா நீங்க பிடிப்பீங்க அப்படின்றீங்களா? நான் நியாயமா கேக்குறேன் பாருங்க. எப்படிங்க? ஏன் சொத்து நான் நினைச்சா அடாவடி பண்ணலாம், அதிரடி பண்ணலாம், உங்களெல்லாம் அடிச்சு ஒரு அது எப்படி உங்க சொத்து உங்க மான்குட்டி அடிங்க மிதிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா எங்க இடத்துல இருக்குதுன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் ஏத்துக்க முடியாத விஷயம்.
விஷயம். உண்மையா சொல்றேன். உங்க மான்குட்டியை பாருங்க, ரசிங்க, வேணான்னு சொல்ல. ஆனா நீங்க வந்து இல்லாத மான்குட்டி இங்க வந்து தேடி இருக்கீங்க. அதனால பொங்க பொங்க பொங்க. எங்க போங்க? வேற இடம் தேடி பார்த்து மான தேடி போங்க. ஆம்பளைய பொய்யே சொல்ல மாட்டான். பொம்பளை பிள்ளை எப்போதுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. ஆண்கள் பொய்யே சொல்ல மாட்டான். அது எப்படி ஆண்கள்? அது எப்படிங்க ஆண்கள் பொய்யே சொல்லலன்னு எப்படி ஏத்துக்கிறாங்க? ஹரிச்சந்திரன் மட்டும்தான் பொய் சொல்லலாம். இந்த சோதனை என்னப்பா சோதனை? ஆனா ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் மட்டும்தான் பொய் சொல்லலாம். அதுக்காக பொதுவா ஆம்பளைய பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க வேணா ஆண்கள் பொய் சொல்லுவாங்கன்னு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். பெண்கள் வந்து வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்தழுவாள் பொய்யே, தம்பளம் தின்பால் பொய்யே, தானும் சாகிறேன் என்பால் பொய்யே, அம்பிலும் குடிய கண்ணால் 1000 சிந்தையாளை நம்பியவர்கள் எல்லாம் நாயிலும் கிடையாவாரு. என்ன சொல்றாங்கன்னா, இங்க நல்லா கவனிக்கணும், எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது. வெம்புவாள் என்னங்க இருக்கும், என்னங்க அதுதான் வெம்புறது. வெம்புவாள் விழுவாள் பொய்ய, அப்பா அப்படின்னு ஒரு வேலை விழுவாங்க நம்ம மேல பொய். அந்த நாகரிகமோட நிக்கிறாங்க பத்தியில, அதுதான் உண்மை. அப்படி அது வெம்புவது விழுவாள். மேல் விழுந்து அல்வாள் பொய்ய, உங்களை விட்டுட்டு நிற்க தெரியுமா, அது பொய்யே. தம்பளம் தின்பால் பொய்யே, வெத்தலை நம்ம மின்னிட்டு இருக்கும்போது அந்த வெத்தலை எனக்கு கொடுங்க, நீங்க ஏன் தனியா போட மாட்டீங்களோ, அந்த மெல்ற வெத்தலை கொடுங்க. தம்பளம் தின்பால் பொய்யே, தானும் சாகிறேன் என்பால் பொய்யே, நீங்க செத்து போனீங்கன்னா நான் உங்க கூடயே செத்து போயிடுவாங்க பொய். அம்பிலும் குடிய கண்ணால் 1000 சிந்தையாளை நம்பிய பேர்கள் எல்லாம் நாயிலும் கிடையாவாரு. இதுக்கு ஒரு ஐயா திண்டுக்கல் பொன் சண்முகப்பிரியன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். சாகரம் முன்னவளே ஒருபடி சாமச்சோரை நின்னவளே, என் கூட சாகரம் முன்னவளே என் கோவணத்தையாவது விட்டுரு, அப்படியேதான் ஒரு பொம்பளை என்ன பண்ணிருக்கு புருஷன்ட்ட. நீங்க என்ன பொய் சொல்றீங்கன்னு சொல்றீங்க, ஒரு பெண்ணு பொய் சொல்லி இருக்குது, நீங்க தாங்க உயிர் மத்ததெல்லாம் எனக்கு அப்படின்னே சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா நான் இது மேல உயிரோட இருக்க மாட்டேங்க, உங்களோடய நானும் வந்துருவாங்க, எங்க போனாலும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டு இருந்திருக்குது. இவனுக்கு பாதி நம்பிக்கை அதிகமா சொல்ல சொல்ல கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. என்ன இப்படியே சொல்றாரு இப்ப பார்த்தா, உண்மையா பொய்யா? ஆமா. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க, 2 பேரும் பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு, அந்த காலத்துல நடந்து போறதானே, கட்டிச்சோறு கட்டிட்டு போயிருக்கிறாங்க. சாமச்சோரை கட்டி, சாமச்சோறு தான் நல்லா கெட்டியா இருக்கும் கட்டிச்சோறு கட்டினா. இப்பதானே இந்த காகிதத்துல கட்டுறது, அப்பெல்லாம் வந்து துணியில தான் கட்டுவாங்க. கட்டிச்சோறு துணியில தான் வச்சு கட்டுவாங்க.
கட்டி 2 பேரும் கொண்டுட்டு போறாங்க. போனா போற வழியில ஒரு இடத்துல நல்லா வெயில், ஒரு ஆத்தோட தண்ணி ஓடிட்டு இருக்குது. நிழல் பக்கத்துல ஒரு மரத்துல. ஏமாங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு. சரிங்க, நான் போய் தண்ணி ஆத்துல மோந்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பிள்ளை டப்பா எடுத்துட்டு தண்ணியை மோக்க போயிடுச்சு. இவன் இந்த மரத்தடியில் உட்காந்துருக்கிறான். ஏன்னா தண்ணி அடிச்சா தான் சாப்பிட முடியும். அந்த சோத்து மூட்டை இருமில்ல சாமச்சோறு, அதனால சுற்றி இப்படி தண்ணி அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மூட்டை பிரிக்கிறது. இட்லியில் எப்படி தண்ணியை தெளிச்சு எடுக்கிறான் அது மாதிரி தண்ணி அடிக்கலான்னு சொல்லி போய் தண்ணி மோன்ற சொன்னா அந்த பிள்ளை தண்ணி மோக்க போயிடுச்சு. அப்போ புருஷக்காரன் என்ன பண்ணுறான், செத்த மாதிரி படுத்துட்டான், மூச்சு அடைக்கிட்டு கப்புன்னு. இந்த பிள்ளை ஒடியாந்து பார்த்தா என்னடா அப்படி கிடக்குறாரு அப்படின்னு ஆட்டி பார்க்குது, எந்திரிக்கல. இந்த பிள்ளை முடிஞ்ச வரைக்கும் ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு என்னடா இப்படி செத்தா மாதிரி கிடக்குறானே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு விசனம் வந்துருச்சு. விசனம் வந்தோன்னே ஒரு படி சாமச்சோறு, சின்ன படிக்கல பெரிய படிக்கு ஒரு படி, இந்த கவலையிலே உட்காந்து ஒரு படி சாமச்சோரையும் தின்றுச்சு. துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு அந்த பிள்ளைக்கு. ஒரு படி சாமச்சோரையும் தின்னுட்டு புருஷனே செத்து போனா நம்ம அங்க நாடகம் பார்க்க போனோம் திருவிழாவில் அப்படி இந்த பிள்ளை கிளம்பிருச்சு. கிளம்புன பிள்ளை பார்க்குது, பார்த்தா வேட்டி பட்டு சட்டை அவருக்கு. செத்தவனுக்கு எதுக்கு பட்டு சட்டை அப்படின்னு சொல்லி வேட்டி சட்டையில அவுத்து மடிச்சு பைக்கில் வச்சுக்கிட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் பார்த்துருக்குது. பாசம் திரும்பி பார்த்தா அந்த காத்துல கோமணம் ஆடிக்கிட்டு இருந்திருக்குது. கோமணம் பட்டு கோமணம். அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, சரி கோவணம் நல்ல கோவணமா இருக்கே, கொண்டுட்டு போனோம்னா நம்ம அப்பனை கொடுக்கலாமேன்னு சொல்லி விறுவிறுன்னு போய் கோமணத்துல கை வச்சிச்சுல. அப்ப தேவைன்னு சொல்லியிருக்கேன், சாகரம் முன்னவளே ஒரு படி சாமச்சோரையும் தானா தின்னவளே, என் கூடையே சாகரம் முன்னவளே, என் கோவணத்தை நான் என் ஊருக்கே ஓடுறேன், எங்க அப்பா மாட்டேன். இப்ப இது எதுக்கு சொல்லனா, ஆண்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். பெண்கள் பொய் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லலை. நீங்களாம் வம்பு எழுக்கிறீங்க என்னைய. நீங்க ஆரம்பத்துல என்னை பார்த்தா என்ன பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க பத்தியா, உள்ளபடியே எனக்கு பயம்தான். மக்கள் மத்தியில பாடி பேசி என்னதான் பண்ணாலும் அந்த எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ள. எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்களா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பயப்படணும். நம்ம பேச பயம் இல்லாம இருக்க முடியாது. இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க வான்குட்டி இருக்கு, எத்தனை பெண் படைத்தான் எல்லோரும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் விஷம் கொடுத்தான். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான் பாவியவன் பெண்குலத்தை படைக்காமல் எடுத்திடுவான். ஆண் குலத்தில் நாங்க சொல்லல பத்தியா, பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, நீ பெருமை பேசி பெருமை காட்டும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே. வந்ததுல இருந்தே பெண்களை நம்பாத பெண்களை சொல்றீங்களே, என்ன பொய் சொல்றேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இல்லங்க, நீங்க மான்குட்டி இருக்குதுன்னு பொய் சொல்றீங்களா, அதைத்தான் நான் சொன்னேன். பாருங்க, ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான ஆதாரத்தோட சொல்லணும். ஆதாரம் இல்லைன்னா அந்த ஊழல் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க அவங்க ஒரு வழக்கு போட்டாங்கன்னா மான நஷ்ட வழக்கு, அதை திருப்பி நீங்க கட்ட வேண்டியது வந்துடும். அப்ப நான் பொய் சொல்றேன்னா நான் என்ன பொய் சொல்றேன் நிரூபிங்க பாப்பா. நான் மான்குட்டி இருக்கிறத நிரூபிக்கிறேன். இப்ப ஒருவேளை உங்க மான்குட்டிக்கு வந்திருந்தாலும் என்னோட முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்காங்க, இந்த பிள்ளை மான்குட்டியை மறைச்சு வச்சுக்கிட்டு திருட்டு மொழி முடிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். என்ன பார்த்தா திருட்டு மொழி முடிக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா தெரியுது. ஏங்க அப்ப இதுவும் பொய் தானே? என்ன பார்த்தா திருட்டு மொழி கண்ணை வச்சுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். கண்ணை வச்சுதான் பேசுறது உண்மையா பொய்யா? ஆமா, கண்ணுதான் காட்டி கொடுக்கும். காதலா பாக்குறாங்களா காதல் இல்லாம பாக்குறாங்களா, எப்படி பாக்குறாங்க, அப்படி கோபமா பாக்குறாங்களா சாந்தமா பாக்குறாங்களா பயந்து பாக்குறாங்களா, கண்ணை வச்சுதான் தெரியும். இது பூரா கண்ணுதான். அந்த கண்ணுதான் சொல்லுது குட்டிங்கதான் உள்ளதா இருக்கு, நீ விட்டுட்டு போயிடாத அப்படின்னு கண்ணு சொல்லுது. ஆனா வாய் இல்லைங்க. ஆனா எனக்கு தெரியாம நீங்க கண்ணு சொல்லுதுன்னு சொல்றீங்களே. கட்ட வண்டி எங்க புதுரோடு செங்குட்டு வண்டி, நாலு ரெஞ்ச வண்டி, அப்படி போது ரொம்ப நாகரிகமான வண்டி, உண்மையாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம். நல்ல வண்டி நீங்க நல்லவர்தா, நல்ல வண்டின்னு சொல்றீங்க. நம்ம வந்த வண்டி நல்ல வண்டி.
உங்க மான் முத கவனிச்சல இல்லையா அம்மா என்கிட்ட என்னங்க உங்களுக்கு மான் குட்டி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இப்படி துணியை சுட்டிட்டீங்க வேணுமா வேண்டாமா? கேளுங்க ஏங்க துணியை சுட்டி உள்ள கொசு போயிருச்சு உள்ளது இப்படி இப்படி ஆம்பளை வாடா பாப்போம் அப்படின்னு வருவாங்க. நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளைங்கிற இது இல்லாம இல்லங்க ஒரு நம்பி மண்ண வந்து தலைவிங்கிற பொறுப்படுத்தி வச்சுக்க நான் பயந்துகிட்டே இருந்தா காவல சிரமம் பார்க்க முடியாது. இப்போ தெரிஞ்சுங்க என்னங்க நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு பொண்டாட்டி தான். அது வந்து கல்யாணம் பண்ணனால அதனால நீங்க எவ்வளவு நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் உங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் உங்க இந்த அதிகாரம் உங்க ஆட்டம் அதெல்லாம் உங்க பயிலுக உங்கள்ட்ட படிக்கிற பயில வேணா பயந்துப்பாங்க. நான் ஒன்னும் உங்கள்ட்ட படிக்கல, எனக்கு நான் படிச்ச இடம் வேற. அதனால இந்த மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் உங்க அண்ணங்க இருக்காங்கல்ல, யாருங்க இருக்காங்கல்ல, அவங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பெரிய மனுஷங்க, அவங்கள்ட்ட நீங்க வச்சுக்கோங்க. கண்ணுக்கு பொந்து கண்ணா இல்லாம நல்லா முட்டை கண்ணா பாக்க யாருக்கு கண்ணு மனப்பாரு ஈஸ்வரி கண் மாதிரி கண் அழகுது அப்படி இருக்கணும். கவிதைக்கு அப்படி முட்டை கண்ணா இருந்தா பத்தாது, நல்ல பார்வை திறன் இருக்கணும். இப்ப வயசாயிருச்சுன்னு பாரியா படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு புத்தகத்தை கண்ணாடி போடாம, அப்படி கண்ணா இருக்கணும். அதுதான் நல்ல கண்ணு. கவிதைக்கு கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கேள்விக்கு பதில் அழகு. உங்க மாலுக்குள்ள அடலத்தை சொல்லுங்க, இருந்தா படிச்சு தர இல்லன்னா இல்லன்னு போரு. அத கேட்கும் போது கூட அதிகாரமா தான் கேக்குறீங்க. சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு நேரம் பத்தலங்க. பேசணும்னு ஆசை தெரியுது, நீங்க பேசும்பொழுது கண்டிப்பா நீங்க பேசணும் ஆசைப்படுறீங்க. வாங்க வேணா ஒரு வாரம் தனியா உட்காந்து பேசுவோம். யார்கிட்ட திறமை இருக்கு? மாணவன்கிட்ட திறமை அதிகமா இருக்கா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இறக்கப்படக்கூடாது. இந்த காலத்துல கூட்டம் வந்து நாடகம் பார்க்கறதுக்கு அதிகமான கூட்டம். இந்த கட்சி கூட்டத்துக்கே அவ்வளவு கூட்டம் வரும். அரசியல் தலைவர்கள் பேசும் பொழுது அதை கேட்கறதுக்கே அவ்வளவு கூட்டம் இருக்கும். நாடகத்துக்கு அதே மாதிரி கூட்டம் குறையாம இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இங்க நிக்கிந்து பேசுறவங்க அவ்வளவு திறமையானவர்களா இருந்தாங்க. மக்களுக்கு வந்து கேட்காத செய்தியை சொல்லாத செய்தியை அதிக ரொம்ப ஆச்சரியமான செய்திகளை இப்படி சொல்லி ஆச்சரியப்பட வச்சு மக்கள் அதை கேட்கறதுக்காக அப்படி காத்திருந்தாங்க. இதை விட அந்த காலத்தில் கட்சிக்காரங்க கூட்டத்துக்கு பணம் கொடுத்து டிக்கெட்டு போட்டு பார்த்துருக்காங்க. காசு கொடுத்து 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா. இன்னைக்கு வந்து இன்னொரு மாதிரி EVK சம்பத்து பேசுறாரு, நன்னில நடராஜன் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு காசு கொடுத்து போய் கேட்பாங்க கூட்டம். அப்ப வந்து இங்கிருந்து பேசுறவங்க அறிவாளியா இருந்தாங்க. மக்கள் வந்து வேலை வெட்டி தோட்டம் துறவு அதுல பார்த்துட்டு இவங்க சொல்ற செய்தி தான் அவங்களுக்கு புதுசா இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, எல்லாமே கைபேசி அலைபேசி முகநூல். அப்ப இங்க நிக்கிறவங்கள விட அங்க இருக்கிறவங்க நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அதை இது என்னடா பேசுனா தானே பேசுறாங்க, இத மாதிரி தான் கேட்டா தானே சொல்றாங்க அப்படிங்கிற ரசனை மாறிடுச்சு. அதனால அதை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாது. மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, நிறைய அறிவாளி ஆயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்கள விட அங்க இருக்கிறவங்க அறிவாளி ஆயிட்டாங்க. அதனாலதான் அவங்க சரி இதை நம்ம போகும்போது கேட்டுக்கலாம், இது நாளைக்கு பார்த்துக்கலாம் பதிவாயிட்டு இருக்கேன்.
கிடைக்காதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா அதுல அப்படி அந்த பழமொழி தப்பா போயிட்டு இருக்க மாடு இழைச்சாலும் கொம்பு இழைச்சாலும் மாடு இழைச்சி எந்திரிக்க முடியலன்னா அப்ப கொம்ப வச்சுட்டு என்ன பண்றது? இவங்க எந்திரிச்சுல அப்புறம்லாம் முட்டுறதுக்கெல்லாம் தலையாட்டி அதுக்கப்புறம் முட்ட முடியும். இது தலை நிமிர்ந்து பாயாத பெண்ணை தேடி வந்தீங்க. யாரை தேடி வந்தீங்க? எந்த பெண்ணு? யாரை தேடி வந்திருக்கீங்க? நீங்க மாமனா? எனக்கு நீங்க என்னை தேடி வர மாமனா வேற மாமன். விடுங்க விடுங்க, அடுத்த மேடையில பாத்து. தாய் மாமனா? மாமனா இருந்தா என் பையனை கட்டிக்கிறீங்களா? இல்லங்க அத்தா இல்லங்க. என்ன சொல்றேன், மாமன் மகனா இல்ல அத்தை மகனா? தாங்கள் யார் தேடி வருவதற்கு? அத்தை மகளே போய் வரவா. அத்தை மகன் அப்ப எங்க அண்ணன் அப்படி மகளே போயிட்டு வரவா. மாலையோடு உன்னை மனம் முடித்து காட்டுகிறேனா இல்லையா? அடடடடடடா. ஏய் யாரியா நீ? ஏய் எதுமே தெரியாத மாதிரி வரீங்க. வாடா. நே பச்சை சட்டை. அண்ணே பச்சையிலே நீராடி மஞ்சளிலே நீராடியா? நீங்க என்ன பண்றீங்க தங்கையே? அவரை பாத்தீங்களா? நீ அழைக்காமலே அண்ணன் வரணும். காரணம் என்ன? என்ன காரணம்? உன்னை வேற ஆளு வீட்டுக்கு கொண்டே விட்டாத்தே நான் நிம்மதியா இருக்கணும். தங்கச்சிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க. எப்படா தங்கச்சி தொலைமனை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லம்மா, உன்னை நான் அங்கே போய் கொண்டே ரூம்ல வச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சாத்தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. முருகா உன்னை மனமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்குரைத்தது யார் என்று தெரியுமா? நான் தான் மாறுவேடத்தில் வேடுவன் போல் வந்தேன். அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அடையாளமே தெரியல பாரு. மாறுவேடத்தில் வந்தேன். சரி இருக்கட்டும். இப்பொழுதாவது திருமணத்துக்கு சம்பந்தமா? தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானை எனக்குத்தான் முதலிட வேண்டும். அவள் லவ் உலக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். மேலாதியம் விளங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். செழிக்க வேணும், ஞான கண்களுக்கு ஊரல்ல வாழ வேணும். பற்றி பெய்ய வேணும், வாழ்வானவன் வேணும், வாழ்வான மங்களனும் நாட்டு மக்கள் எல்லோரும் ஞான கண்களுக்கு ஊரல்ல வாழ வேணும். இந்த உலகில் சுவாமி